ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த ஆடி மாசம்ன்றதுனால அவங்களுடைய 3 பவுன் செயின போட்டு முறுக்கு மாடல்ல 3 பால் வருது இல்லையா? இந்த மாரி செயின் வாங்குறதுக்கு எவ்வளவு வரும்? எந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பவுன் வரும். இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சுந்தரி மாடல் செயின் தான் பார்த்தேன். பட் அங்க இருக்கிற அந்த சேல்ஸ் பெர்சனே என்ன சொன்னாங்க, அந்த செயின்ல வந்து கொஞ்சம் அடிக்கடி பிரிஞ்சு வருது. ஸோ லைஃப் வரல அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஆனா இந்த முறுக்கு மாடல் செயின்ல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லன்னு சொன்னதுனால, நான் இத வந்து சூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாவும் இருக்கு. அதே நேரம் வந்து நல்ல லைஃப் வரும் அப்டின்ட்டு சொன்னாங்க. அதனால இந்த மாடல் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சுந்தரி மாடல்லயே வந்து கொஞ்சம் ரஃப் சுந்தரி மாடல்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது கூட வந்து நல்லா லைஃப் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 பவுன் தாலி செயின்க்கான கால்குலேஷன் வந்து 3 ஷாப் எடுத்து போட்டிருக்கேன். சரவணா செல்வரத்னம், லலிதா ஜுவல்லரி அண்ட் ஜிஆர்டி. இப்ப எதுக்கு சரவணா செல்வரத்னம் எடுத்திருக்கேன்னா, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்டு கோல்டுக்கு வந்து ஒரு ரூ. 2000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும், நியூ கோல்டுக்கு வந்து ரூ. 2000 வந்து ஒரு பவுனுக்கு லெஸ் பண்றோம் அப்டின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இத வந்து நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சோ அப்ப நமக்கு வந்து ₹4000 கிட்ட ப்ராஃபிட் வருமான்னு. பட் நான் வந்து ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஓல்டு கோல்டுக்கு வந்து இந்த ரூ. 2000 எக்ஸ்ட்ரான்றது அப்படி கிடையாதாம். பொதுவாவே வந்து அவங்க ஷாப்ல வந்து கோல்டு ரேட் என்ன இருக்கோ, அதுலேருந்து ரூ. 75 வந்து எப்பவுமே ஆஃபர் இல்லாத டைம்லயும் வந்து கம்மியா தருவாங்களாம். ஆனா இப்ப வந்து இந்த ஓல்டு கோல்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ரேட் என்னவோ அத அப்படியே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் 9380. நம்ப வந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கும்போது ரூ. 9305 வந்து நம்மளால வாங்கிக்க முடியும். சோ அதே வந்து உங்களோட ஓல்டு கோல்ட வந்து அந்த 9380 அதுக்கே வந்து எடுத்துக்கிறோம் அப்டின்றாங்க. சோ இந்த ரூ. 2000 எக்ஸ்ட்ரான்றது கிடையாது. மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஓல்டு கோல்ட எடுத்துக்கிறாங்க. இதான் வந்து இதுக்கு அர்த்தம். சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 3 பவுனுக்கு என்ன ஆகுதுன்னா, 24 இன்டூ அந்த 9380னா ரூ. 2,25,120. இந்த ரூ. 2000 வந்து நான் எதுக்காக லெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, அவங்க வந்து மெல்டிங்லாம் பண்ண மாட்டாங்களாம். பழைய கோல்ட வந்து மெல்டிங் பண்ண மாட்டாங்க. இந்த ஹீட் ப்ளோ மாரி காமிக்கும்போது ஒரு 100 மில்லிலேருந்து 200 மில்லி வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு 200 மில்லியே உங்களுக்கு வந்து ரூ. 2000 வந்து கம்மியாகும். அப்போ உங்களோட பழைய தங்கத்த வந்து ரூ. 2,23,120 வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்ப நீங்க 3 பவுன் வந்து புதுசு வாங்கும்போது என்ன வரும்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு வந்து அதேதான் 24 இன்டூ அன்னைக்கு ரேட்டு. அத தவிர வந்து இந்த பால் செயினுக்கு வந்து 8% விஏ வரும் அப்டின்னாங்க. சோ அப்ப உங்களுக்கு விஏ வந்து 18,000 வந்துருது. ஜிஎஸ்டி 3% எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு வந்து ரூ. 2,50,420 வரும். நமக்கு அவங்க என்ன ஆஃபர் குடுத்திருக்காங்கன்னா, 1 பவுனுக்கு 2000. நம்ம வந்து 3 பவுன் வாங்குறதுனால ரூ. 6,000 வந்து லெஸ் ஆகும். அப்ப நமக்கு ஃபைனலா ரூ. 2,44,420 வரும். புதுசா வந்து 3 பவுன் வாங்க. இப்ப நமக்கு பழசு வந்து எவ்வளவு இருந்ததுன்னா 2,23,120. சோ அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ரூ. 21,420 வந்து குடுக்குற மாரி வரும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கும்போது. இதுதான் வந்து இப்போ சரவணால போயிட்டு இருக்கிற ஆஃபர். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே வந்து தாலி செயினா நம்ம லலிதால வாங்கும்போது எப்படி வேஸ்டேஜ் வரும்? என்ன வந்து பழசு எவ்வளோ எடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே அதேதான் 24 இன்டூ அன்னைக்கு ரேட் வந்து 2,25,120. இப்ப வந்து அவங்க என்னன்னா 1% வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் அந்த மாரி எடுத்துப்போம். லெஸ் பண்ணிடுவோம் அப்டின்ட்டு சொல்றாங்க. சோ அப்ப பார்த்தா உங்களுக்கு ரூ. 2,251 வந்து லெஸ் ஆயிடுது. சோ உங்களோட பழைய கோல்டு வந்து 2,22,869 எடுத்துப்பாங்க. அதே மாரி நீங்க புதுசு வாங்குறீங்க அப்டின்னா 4% வந்து இதே மாடலுக்கு வந்து வேஸ்டேஜ் இங்க போடுறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ரூ. 9,004 வேஸ்டேஜ் வரும். ஜிஎஸ்டி 3% வந்து ஒரு 7,024. சோ ஓவரால் உங்களுக்கு ரூ. 2,41,158 வருது. அப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ரூ. 18,289 வந்து லலிதால வாங்கினா குடுக்குற மாரி வரும். ஏன்னா இங்க விஏ வந்து 4% தான் நம்ம குடுக்குறோம். லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ஜிஆர்டில வந்து இதே இந்த 3 பவுன் தாலி செயினுக்கு வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு. பழசு வந்து ரூ. 2,25,120 அன்னைக்கு ரேட்டுக்கு. இதுல வந்து இப்ப நீங்க வேற ஷாப்ல இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ரூ. 4,502 வந்து லெஸ் ஆயிடும். அப்போ ஓவரால் உங்களுக்கு ரூ. 2,20,618 வரும். புதுசு வாங்கும்போது 8% வேஸ்டேஜ் போடுறாங்க. அப்ப வந்து இதுவே உங்களுக்கு 18,000 வருது. ஜிஎஸ்டி ஒரு 3%. ஓவரால் உங்களுக்கு ரூ. 2,50,413. அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ரூ. 29,802 பே பண்ற மாரி வருது ஜிஆர்டில. இதே வந்து நீங்க அவங்கள்ட்டயே வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த 2% வந்து உங்களுக்கு குறைக்க மாட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு அந்த ரூ. 4,000 வந்து மிச்சமாயிடும்.
அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 25,000 கிட்ட வாங்குற மாரி வரும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதால வாங்கும்போது ஒரு ரூ. 18,289 சரவணால ₹21,420 எக்ஸ்ட்ரா வரும். ஜிஆர்டிலனா 29,802. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லலிதால வாங்கும்போது நெறையாவே வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. ஏன்னா, இங்க வந்து வேஸ்டேஜ் இருக்கிறதுலயே வந்து கம்மியா தராங்க. ஸோ இப்ப நான் போட்டிருக்கிற கால்குலேஷன் எல்லாமே வந்து இந்த 9380ன்ற அந்த ரேட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்க என்னைக்கு வாங்க போறீங்களோ, அந்த ரேட்ட வந்து இதுல நீங்க கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாரி இந்த பால் செயின் மாடலுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் தான் இந்த 3 ஷாப்லயும் போடுறாங்க. இது எல்லாத்த விட என்னன்னா, இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு 916 22 கேரட்டா இருந்தா மட்டும் தான் வந்து இது அப்ளை ஆகும். ஒருவேள உங்களுக்கு 18 கேரட்டோ, 20 கேரட்டா இருந்தா இன்னும் அதிகமா வந்து உங்களுக்கு குறைப்பாங்க. அது எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தனியாவே அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நீங்க வந்து என்ன மாடல் தாலி செயின் யூஸ் பண்றீங்க? அதுக்கு வேஸ்டேஜ் என்ன? எந்த ஷாப்ல வாங்கினீங்க? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருந்ததுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணுங்க. ஹைப்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு YouTubeல. அதையும் வந்து நீங்க லைக் பட்டன் மாரியே தான் அத நீங்க குடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எங்களுக்கு அடுத்தது அடுத்தது போட மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.